அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல். இன்னைக்கு என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா, ரூபா நோட்டை பற்றி தான். அதாவது ரூபா நோட்டு எதனால் செய்யப்பட்டது, இதான் இந்த கேள்வி. இந்த கேள்விக்கான விட என்ன அப்படின்னா, கண்டிப்பாக காகிதம் கிடையாது. அதை காகிதம் மரக்கூழ் அதால் செய்கிறாங்க. மரத்தூள்லேருந்து செய்கிறது தான் காகிதம். ஆனால் ரூபா நோட்டு மரத்தூளால் செய்யலை. அதை எதை செய்கிறாங்க அப்படின்னா, 100% பருத்தி நூலால் செஞ்சுருக்காங்க. பருத்தி இலை இருக்குல்ல, அதுலேருந்து தயாரிக்கப்பட்டதுனால தான் அது ரொம்ப ஸ்டெஃபனாகவும் நல்ல டியூரபுளாகவும், அதுக்கடுத்து நம்ம போலிகளை தவிர்ப்பதற்காகவும் அனைத்து அம்சங்களும் உள்ளே செலுத்தி பண்ணுற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் நம்ம நோட்டு நிறைய பாதுகாப்பு அம்சங்கள் அதில் நிறைய செஞ்சுருக்காங்க. அந்த பாதுகாப்பு அம்சங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும், ரூபா நோட்டு எப்படி போலியா ஒரிஜினலா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது சம்மந்தமாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த தகவல் நீங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி பயனுள்ள தகவல் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல தகவல்கள் நான் சேர்த்துறேன். தேங்க்யூ. இப்போ நாணயங்களை வேறு யாராவது அச்சிடலாமா அப்படிங்கிற பார்த்தோம். நாணயங்கள் யார் அச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தது ரிசர்வ் பேங்க் மட்டும்தான். சரி, ரிசர்வ் பேங்கை தவிர நாங்கள் வேற ஏதாவது அச்சடிச்சோம்னா இந்த நாணயம் செல்லுமா? செல்லாது. அப்படி இருந்து யாராவது அச்சடிச்சாங்க அப்படின்னா 489A, அதுக்கடுத்து 489E, இது இப்படி குற்றமாக கருதப்படுவாங்க. இன்னைக்கு எல்லாமே நீதிமன்றத்தில் அபராதம், சிறை தண்டனை ரெண்டுமே விதிக்கக்கூடிய ஒரு குற்றங்களாக இருக்கும். இப்போ இந்த பாதுகாப்பு நூல் எப்படி இருக்கு, அந்த 500 ரூபா நோட்டில் என்னென்னலாம் தட்டு இருக்கு அப்படிங்கிறது சம்மந்தமாக நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த 500 ரூபா நோட்டு இதில் எடுத்தோம் அப்படின்னா அதில் எப்படி இருக்கும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு லெட்டர் இருக்கும். அதேமாரி ஹிந்தியில் பாரத் அப்படின்னு இருக்கும். இப்போ 1000 நோட்டு நமக்கு செல்லலை, கையில் இல்லை, அதனால நம்ம அதை பற்றி பேச வேணாம். இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற ஒரு ப்ளூ கலர் ஒரு கிரீன் கலர் கோடு மாதிரி இருக்கும்ல த்ரெட்டு, அதில் பார்த்தோம்னா இது அச்சிட்ருக்கும். அதை பாதுகாப்பு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி காந்தியோட உருவம் இருக்குல்ல, அது இடப்புறத்தில் லேட்டன் இமேஜ் இருக்கும். அதை பார்த்தோம்னா அழகாக தெரியும். அதேமாரி அதோட எண் ஒரு சாட்சி வச்சு பார்த்தோம் அப்படின்னா அவர் படத்துக்கு கீழே இருக்கிற ஒரு லெட்டர் பட்டை மாதிரி இருக்கும். அதில் என்ன ரூபா அப்படிங்கிறது அழகாக தெரியும். சின்ன சின்ன லெட்டர் வயசில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது RBI அப்படிங்கிறது தெரியும். அதேமாரி ஒரு நல்ல ஒரு உயர்தர அச்சில் காந்தியோட உருவம், ரிசர்வ் பேங்க்கு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை நம்ம எல்லாத்துலேயுமே அதில் இருக்கும். அது எப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு கண்ணு தெரியாதவங்க அவங்க எப்படி அந்த ரூபா நோட்டை வச்சு தலையை பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 20 ரூபா நோட்டு அப்படின்னா வெர்டிக்கல் ரெக்டாங்கிள் இருக்கும், 50 ரூபா நோட்டில் ஸ்கொயர் இருக்கும், 100 ரூபா நோட்டில் ட்ரையாங்கிள் இருக்கும், 500 ரூபா நோட்டில் சர்க்கிள் இருக்கும். இதை வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இது என்ன நோட்டு அப்படிங்கிற கண்டுபிடிப்பாங்க. அதேமாரி காந்தி இருக்கார் அப்படின்னா அவரோட தடை பார்த்தோம்னா அவங்க கையில் சென்சார் அழகாக தெரியும். அதே மாதிரி இது ஒரு UV லைட்டில் வச்சோம் அப்படின்னா அது எப்படிலாம் வேரி ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த டெமோல அழகாக நோட்லேயே காமிச்சிருக்கோம், பார்த்துக்குங்க. போலி நிறுவனங்கள் போலியாக நம்ம நோட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் தான் இந்த விளக்கம் கொடுத்துருக்கோம். இதை பாருங்கள், பார்த்துட்டு போலியை கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிஷின் வச்சு எல்லாருமே கண்டுபிடிக்க முடியாது. இந்த அடையாளங்களை வச்சு இது போலியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நன்றி.